உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க. உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க. ஒரு பேர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன். நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா இல்ல, உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திரும்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க. உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க. அரசு குறை எதிர்கட்சி குறைடா நீங்க பாக்குறீங்கல்ல. மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உட்காருங்க. முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க அவர் பேசுறதா நீங்க பேசுற அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன பேரு? உறுப்பினர் இல்ல, உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசுங்க. எம்ஆர்கே உறுப்பினர் உட்காருங்க. அவரோட பேசிட்டோம். உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உறுப்பினர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன். நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா இல்ல, உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திரும்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை எதிர்கட்சி குறைடா நீங்க பாக்குறீங்கல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய தலைவரும் தோல் திருமாவர்களும் அதே போல சிந்தனை செல்வம் இதே வன்னியரசோட வந்திருக்கார். வந்து எங்களுடைய முதல்வரை பாராட்டியிருக்கேன். அவர்கள இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆலோசனை பெற்று அவருடைய கோரிக்கைகளை வைத்து முன்வைத்து தான் அதுதானே பாராட்டுறாரு. இல்ல சொல்றேன், கோரிக்கை வச்சு இப்ப வந்து நாங்க இப்ப வந்து கடைசியா சொன்ன வார்த்தை தேவையில்லை. நாங்களாம் இல்ல எங்க பகுதியில சொல்றேன். இப்போ வந்து சமூக நல்லிணக்கமாக நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதுக்கு இப்போ ஒரு அமைச்சரான பிறகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்போது வேற மாதிரியாக பேசுகிறார்கள். பேசட்டும். ஆக நாங்களும் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கெடுக்க வேண்டாம். ஏன்னா இதேனா நாங்கள் உறுதி அளித்துதான் நாங்கள் வந்து அவருக்கு நாங்கள் தேர்தல் பணியாற்றினோம். வெற்றி பெற்று இந்த தினம் அமைச்சராக அவர் இருக்கின்றார். விஷ்ணுவாதன் சொல்றார். இப்ப நாங்க கட்டுறோம் அவங்களுடைய ஊர்ல குடிகாடுல அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் அந்த பகுதி எல்லோருக்கும் வீடு இருக்கிறது. எல்லாம் மாடி கட்டிட தான் எல்லாம் வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம். அவருக்கு தெரியாது. ஊரை விட்டு போனாலும் வந்து அது விஸ்வநாதன் குடிகாடுல எல்லா வீடுகளுக்கும் அங்க ஒரு உதாரணம் சொல்றேன். அதனால வந்து பொறுப்பறிந்து பேச வேண்டும், ஒரு இணக்கத்தை வாழ வேண்டும் என்பதற்கு நான் அந்த கருத்தில் எனக்கு கேட்டுக்கொள்கிறேன். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு, இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த அந்த அவையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன அது சொல்ல வர்றார். மாண்புமிகு அவை முன்னவர். பேரவைத் தலைவர்களே, இது தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்க கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உறுப்பினர்கள் மற்றவர்களை குறிப்பிட்டு பேசாமல் தன் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் ராஜா, நீங்க முடிச்சிடலாம். இல்ல வேணாம் இல்ல போதானே, நிறைய பேசிய. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சொல்லுங்க என்ன சொல்லுங்க. கணேசன் அவர் சொல்லுங்க. சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கான்ட்ரவர்சியா இல்ல. முதல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக ஆதி திராவிடர் வீட்டு வசதி வளர்ச்சி மேம்பாட்டு கழகத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக. இன்னொன்னு, பிராமணர்கள், முதலியார், செட்டியார், நாயுடு, நாயக்கர், ஆதி திராவிடர்கள் என அனைத்து சமூக மக்களையும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக சமத்துவ திட்டத்தை கொண்டு வந்து சமத்துவத்தை உருவாக்கியவர். எல்லா ஜாதியினரும் ஒரே இடத்தில் வாழணும்னு கொண்டு வந்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள். ஆகவே எல்லாரும் ஒன்னா இருப்போம். ஜாதியை பற்றி பேசாத மற்ற பேசுங்க. உறுப்பினர் ராஜா அவர்கள் தொடர்ந்து பேசலாம். குறுக்கீடு இல்லாம. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரே ஒரு பதிவு மட்டும் பதிவு செய்து கொள்கிறேன். நீங்க